ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னுதிருப்பாவை பல்பதியம் இன் இசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அனைவருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு ஸ்வீட்டான பாசுரம், சக்கரை பொங்கல் பாசுரம். ஆலின் இலையாய் அருள் அப்படின்னு போன பாசுரத்தை பூர்த்தி பண்ணினா நம்ம ஆண்டாள். அருளை தொடர்ந்து கூடாரை அப்படின்னு இந்த பாசுரத்தை தொடங்குறான். அருள் கூடாரை வெல்லுங்கிற விஷயத்தை இந்த இடத்துல சொல்கிறா நம்ம ஆண்டாள். பகவானுடைய அருள் கூடாதவர் யார்? விரோதிகள்லாம் பகவானுடைய அருள் கூடாதார். இவர்களை தன்னுடைய திருக்கல்யாண குணங்களை கொண்டு அருள் செய்து ஆட்கொள்பவன் அவன். எப்படி ஆட்கொள்வான்? ராவண கும்பகர்ணர்களை தன்னுடைய வீரத்தினால வென்றான். தாடகை சுபாகுவ அம்பால வென்றான். சூர்ப்பனகைய அழகால வென்றான். வாலி செஞ்ச தவறை எடுத்து சொல்லி திருவடிகளில் அஞ்சலி பண்ண வச்சு அவனுக்கு நல்ல கதியை கொடுத்தான். தயைங்கிற குணத்தை காண்பித்து அவனை வென்றான். இப்படி பலவிதமான வெற்றிகளை கூடாதவர்களிடத்தில் காண்பித்து வென்றான் நம் சக்கரவர்த்தி திருமகன். அவனை இன்றைக்கு இந்த பாசுரத்தில் கோவிந்தா அப்படின்னு அழைக்கிறான். இந்த பாசுரத்தில் பவித்ராணாம் ஹி கோவிந்தக பவித்ரம் பரமுச்சியதே புண்ணியானாமபி புண்ணியோசௌ மங்களானாச்ச மங்களம் அப்படின்னு பரம பவித்திரமானது இந்த கோவிந்த நாமம், மங்களகரமானது இந்த கோவிந்த நாமம். கோவிந்தனாக சௌலபிய சௌசீல்யத்தின் எல்லை நிலமாக விளங்குபவனை மகிழ்ச்சியோடு அழைத்து இன்றைய பாசுரத்தை தொடங்குறா நம்முடைய ஆண்டாள் நாச்சியார். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பல்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கோவிந்தனாக வந்த எம்பெருமானுக்கு என்ன பெருமை? கூடாரை வெல்பவன், தன்னோட திருக்கல்யாண குணங்களை கொண்டு வெல்பவன் அப்படின்னு சொல்லப்படுறது. எல்லார் உள்ளங்களையும் ஜெயிச்சவன் ராமன் அப்படிங்கிறார் வால்மீகியே. சத்தியேன லோகான் ஜெயதி, சத்தியத்தையே எப்பவும் பேசி எல்லா உலகத்தையும் ஜெயிச்சவன். தீனான் தானேன ராகவக, நிறைய தானம் பண்ணி பண்ணி ஏழைகளோட உள்ளங்களை ஜெயிச்சவன். குரும் சுஷ்ருஷ்ய வீரக, ஆச்சாரியர்களின் உள்ளங்களை கைங்கரியம் பண்ணி ஜெயிச்சுட்டான். தனுஷா யுதி சாஸ்திரவான், வில்லால எதிரிகளை ஜெயிச்சான் அப்படின்னு இங்கே வால்மீகி சொல்ற. வில்லால ஜெயிச்சானா அம்பால ஜெயிச்சானா? என்ன போடணும்? ரெண்டாலையும் சொல்லலாம். ராமன் அம்பே போடவே இல்லை. கையில் தனுஷை எடுத்துட்டு போர்க்களத்தில் வந்து நின்னா இவனுடைய அழகுக்கு தோற்று எதிரிகள் ராமா நாங்கள் உன்னோட பக்தர்கள்னு திருவடியில் வந்து விழுந்துடுறான். அம்பால ஜெயிக்கிறது அப்படின்னா தோற்கடிப்பதுன்னு அர்த்தம், அவளை வீழ்த்துவது அப்படின்னு அர்த்தம். வில்லால ஜெயிக்கிறது அப்படின்னா எதிரிகளுடைய மனசை கவர்ந்து அவர்களை வெல்வது அப்படின்னு அர்த்தம். ராமன் அம்பே போட வேண்டாம், வில்ல பிடிக்கிற ஸ்டைல்லையே எதிரிகள் எல்லாம் மயக்கிடுவான். அப்படி கூடாமல் இருப்பவர்களை கூட வென்று தன்னுடைய அடியார்களாக மாற்றின் விடுவான் அவன். அப்பேற்பட்ட சீர்மல்கும் குணம் உடையவன், நிறைந்தவன் அப்படிங்கிறார் நம்ம ஆண்டாள் இந்த இடத்துல. இங்கே ஒரு சூஷ்மமான அர்த்தம் காமிக்கப்படுறது இந்த பாசுரத்திலேயே ஆண்டாள் வச்சிருக்கா. என்ன வச்சிருக்கா? கூடாதவர்களை ஜெயிக்கிறான் அப்படின்னா
யார்கிட்டயோ தோத்து போகிறான் தானே அர்த்தம். யார்கிட்ட தோத்து போகிறான் அப்படின்னா அன்பர்களாகிய பக்தர்கள் இடத்துல தோத்து போகிறான் அப்படின்னு அர்த்தமா. தோற்பது அப்படின்னு போட்டிருக்கலாமே, ஏன்னா அது இது மங்கள பிரபந்தம், அதனால் அமங்கல சொற்களையே பயன்படுத்த மாட்டான் நம்ம ஆண்டர். அதனால எப்படி சொல்கிறா அப்படின்னாக்க அதை மறைச்சு கூடினவர்கள்ட்ட தோத்து போனவன்கிறத மறைச்சு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு அழைக்கிறா இந்த இடத்துல. யார்கிட்ட எந்த பக்தர்கள் இடத்துல எம்பெருமான் ராகவன் தோற்றான் அப்படின்னு பார்த்தா தன்னுடைய மனைவி பாரியா சீதா பிராட்டிக்கிட்டேயே தோத்து போனவன் இவன். கோமதி நதிக்கரையில் நீச்சல் போட்டி, லக்ஷ்மணர் தான் ஜட்ஜாக உட்காண்டிருக்கார். நீச்சல் போட்டி ராமருக்கும் சீதா பிராட்டிக்கும். சீதை ரொம்ப நன்னா நீச்சல் அடிப்பா. ரெடி, லக்ஷ்மணர் உட்காந்து ஜட்ஜாக உட்காந்து ரெடி ஸ்டெடி கோ அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் நம்ம ராமர் அக்கறைக்கு போயிட்டார். அங்கே போயிட்டு தலையை அப்படி தூக்கி பார்க்குறார். அப்போ தான் சீதா பிராட்டி ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே நின்றுட்டு, என்ன ஜில்லுன்னு இருக்கே, அதுவும் இன்றைக்கி ரொம்ப குளிராக வேறு இருக்கு இல்லையா, அங்கே கோமதி நதிக்கரையில் ரொம்ப குளிர் இருக்கும் இல்லையா, அதனால தன்னை வார்மப் பண்ணிக்கிறாளாம். நின்றுட்டு மெதுவாக காலை கீழே வைக்கிறான். உடனே ராமர் என்ன பண்ணினார், தண்ணிக்குள்ளே போய் உட்காந்து சீத்தை வர வரையிலும் வெயிட் பண்ணினார். மூச்சை பிடிச்சிட்டு தியானம் பண்ணிட்டு என்ன பண்ணினார், அவள் வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போகிற வரையிலும் மூச்சை பிடிச்சிட்டு உட்காண்டிருந்தாராம் உள்ள. அதுக்கப்புறம் அவள் போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே வேக வேகமாக மெதுவாக வந்து சேர்ந்தார் இந்த கரைக்கு. வால்மீகி கிட்ட நீர் என்ன கற்றீர் அப்படின்னு கேட்குறா சீதா பிராட்டி. கை கொட்டி சிரிக்கிறா. இவ்வளவு மெதுவாக வரையிலே உங்களுக்கு நீச்சலே தெரியலையா, அவர் சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு கேட்குறா. அண்ணா அக்கறையில் தியானம் பண்ணினதை பார்த்துட்டு இருந்தான் யார், லக்ஷ்மணன். அதை தெரிஞ்சுட்டு அண்ணா எங்கிட்டயே நீச்சல் போட்டியில் தோத்து போயிடுவார் மன்னி அப்படிங்கிறான் அவன். இப்படி கூடினவர்கள் இடத்துல தோற்பவன் அவன். இன்னொரு இடம் பிராட்டியை அசோகவனத்தில் பார்த்தபோது ஹனுமான் சொன்ன அடையாளம்னு பெரியாழ்வார் சொல்லியிருக்க. பெரியாழ்வார் யார்கிட்ட சொல்லியிருக்காருன்னா ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய பெண் இல்லையா, அவளுக்கு சொல்லியிருக்கார். அந்த இடத்துல ஹனுமனுக்கு அதை சொன்னதாக ஹனுமன் போய் அயோத்தியா அசோகவனத்தில் சொல்கிறான் சீதா பிராட்டிக்கிட்ட. என்ன பாசுரம் அப்படின்னா, அல்லியம்பூ மலர்கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஹனுமான் சீதா பிராட்டியை பார்த்த உடனே. நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஜாலியாக பகடை ஆட்டம் ஆடின்னு இருந்தேள். பெருமாள் அந்த பகடை ஆட்டத்தில் தோற்று போயிட்டார். ஏன்னா நீங்கள் காயை குலுக்கிற போது, காயை நகர்த்துற போதெல்லாம் உங்களுடைய திருக்கை அழகையே ரசிச்சுட்டு இருந்ததுனால அவர் தோற்று போயிட்டார். பிரபு தோத்துட்டதுனால உங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம், யார் தோத்தாலோ அவளை கட்டி போட்டுடணும் அப்படின்னு. பிரபு தோற்று போயிட்டார். அங்கே ஒரு சந்தன மரம் இருந்துதான், அதில் சீதா பிராட்டி நிறைய மல்லிகை மாலைகளை தொடுத்து வச்சுருந்தாலும் அந்த மாலையை எடுத்து அப்படியே அந்த சந்தன மரத்தோட ராமரை கட்டி போட்டுட்டா. கட்டி போட்டால் அறுத்துண்டு வர தெரியாதா என்ன? வரலை. ஏன் அப்படின்னா அது பிரேமலத்தை, பற்றுடை அடியவர்க்கு எளியவன் அப்படிங்கிறார் நம்ம ஆழ்வார் கூட. பிரேமையோடு கட்டினா சீதா பிராட்டி. அதை இந்த அடையாளத்தை சொல்கிறார் ஹனுமன். யார்கிட்டன்னா சீதா பிராட்டிக்கிட்ட. எல்லியம்போது இனிதிருத்தல் இருந்ததோர் இடவகையில் மல்லிகை மாலை கொண்டு அங்கு ஆர்த்ததும் ஓர் அடையாளம் அப்படின்னு பெருமாள் சொன்னதா, யார், ராமர் ஹனுமன் கிட்ட சொன்னதா அந்த அடையாளத்தை ஹனுமன் யார்கிட்ட சொல்கிறார், சீதா பிராட்டிக்கிட்ட சொல்கிறார். இளைய பெருமாளான லக்ஷ்மணருக்கு கூட இது தெரியாது. ஏன்னா இவா 2 பேரும் விளையாடின விளையாட்டு. ஏன் போய் ஹனுமன் கிட்ட சொன்னார் இவர் அப்படின்னா, ஹனுமன் பரம பாகவதன், சதாச்சாரம் உடைய உத்தமன் அவன். அதனால அவன்கிட்ட சொன்னாராம், இந்த அடையாளத்தை போய் சொல்லு சீதா பிராட்டிக்கிட்ட, நம்புவா, நீ தான் யார் தூதன் அப்படின்னு நம்பிடுவா அப்படின்னு. இப்படி கூடுபவர்கள்கிட்ட தோற்கும் சீர் கோவிந்தா அப்படிங்கிறது தான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னா ஆண்டாள். கோவிந்தாங்கிற சப்தத்துக்கு ராமன் அப்படின்னு அர்த்தம்.
ஏன் காம் இந்ததே இது கோவிந்தக, காம் இந்தயதீதி கோவிந்தக. காம் அப்படின்னு சொல் எதை குறிக்கிறது அப்படின்னா சொற்களால் ஆராதிக்கப்படுபவன் அப்படின்னு அர்த்தம். நல்ல வாக்கை உடையவன் ராமன். யாராவது கொஞ்சம் வருத்தமாக உட்காண்டிருந்தான்னா உடனே ராமர் போய் அவகிட்ட பேசினாக்க அவளோட வருத்தம் பறந்தே போயிடுமா. அப்பேற்பட்ட சொல் உடையவன் அவன்தானே. இவருக்கே என்ன சொல்லி சொல்லின் செல்வன்னு பட்டம் கொடுத்துருக்க. இப்பேற்பட்ட கோவிந்தனை பாமாலை சூட்டி மகிழ்வோம், சன்மானத்தையும் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் கோஷ்டி வர உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம்பெரு சம்மானம் அப்படிங்கிறார். நோன்புக்கு கொடுத்த கருவிகள்லாம் ரொம்ப சிரேஷ்டமாக இருந்தது. அவைகளை பாடி புகழ்ந்து இன்றைக்கு நாங்கள் நோன்பை முடிச்சாச்சு. அதனால் நீங்கள் எங்களுக்கு சன்மானம் கொடுக்கணும், அதை வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னான். அந்த சன்மானமும் எப்படி தெரியுமா கொடுக்கணும்? தாயார் கடாட்சத்தோடு கிடைக்கிற சன்மானம் தான் சிரேஷ்டமானது. அதனால் தாயார் கடாட்சத்தோடு அந்த சன்மானத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறான். தாயார் கடாட்சத்தோட ஒரு சன்மானம் கிடைச்சது யாருக்கு அப்படின்னாக்க விபீஷணனுக்கு கிடைச்சதான். எப்போ அப்படின்னா வாழி சோபனம் மங்கள சோபனம்னு சொல்லிட்டு ஹனுமான் சீதைக்கிட்ட வந்து ராவணன் இறந்து போயிட்டான், விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுத்து அப்படின்னு நல்ல செய்தியை சொன்னார். இப்பேற்பட்ட மங்களகரமான விஷயத்தை சொல்லியிருக்கியேப்பா, இந்த 3 லோகங்களையும் கொடுக்கலாம்னு யோசிக்கிறேன் அப்படின்னாலாம் பிராட்டி. விஜயராகவனா என்னோட பிரபுவை பார்த்த சந்தோஷம், இந்த சமாச்சாரத்தை உங்ககிட்ட சொன்ன சந்தோஷம், உங்களுடைய திருமுகத்தை பார்த்த சந்தோஷத்தை காட்டிலும் பெருசு 3 லோகங்களில் இல்லைம்மா அப்படின்ட்டார் ஹனுமான். ஒன்ன மாதிரி யாராலையும் பேச முடியாதுடா அப்படிங்கிறா பிராட்டி. சொல்லின் செல்வன்னு டைட்டில் கொடுத்தார் நம்ம ராமபிரான் ஹனுமனுக்கு. 2 பேர்கிட்டையும் சர்டிஃபிகேட் வாங்கினவர் யார் அப்படின்னா நம்ம ஹனுமான் தான். ஹனுமன் இந்த விஷயத்தை பிராட்டிக்கிட்ட சொல்லிட்டு வந்து ராமர்கிட்ட சொல்கிறார், நான் விஷயத்தை சொல்லிட்டேன் அப்படின்னார். உடனே பக்கத்தில் விபீஷணன் நின்றுட்டு இருந்தானா. விபீஷணா பல்லக்கை எடுத்துட்டு போய் தாயாரை அலங்காரம் பண்ணிக்க சொல்லி அழைச்சிண்டு வா அப்படின்னார். இதை கேட்ட உடனே ஹனுமனுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் வருத்தப்படுறார். இதை எங்கிட்டயே சொல்லியிருக்கலாமே, நீ போய் நல்ல சமாச்சாரத்தை சொல்லிவிட்டு சீதா பிராட்டி அழைச்சிட்டு வான்னு எங்கிட்டயே சொல்லியிருக்கலாமே, இவா 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுல எனக்கு என்ன ஆனந்தம் இல்லையா அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட்டு நின்றுட்டுருக்க. அப்புறம் நினச்சிக்கிறார், பெருமாளாக இருந்தால் கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ஷியலாக தான் இருப்பா போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாராம். ராமனுக்கு புரியாது. ஹனுமன் மனசை புரிஞ்சுட்டுட்டார். ராமன் சொல்கிறார் ஹனுமன் கிட்ட, ஹனுமன்னு உன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுத்துப்பா. இந்த லங்கா ராஜ்யத்தை விபீஷணனுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா, அது இப்போ எப்பேற்பட்ட ராஜ்யம் தெரியுமா? எம்டி ராஜ்யம், ஒன்றுமே இல்லை அந்த ராஜ்யத்தில். 1 வருஷ காலமாக பிராட்டி கண்ணீரும் கம்பலையுமா இருந்து அழிஞ்சு போயிடுத்து அந்த ராஜ்யம். இந்த ராஜ்யத்தில் சுபிக்ஷம் ஏற்படணும்னா சீத்தையுடைய கடாட்சம் விபீஷணனுக்கு கிடைக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அவனை நான் அனுப்பினேன் அப்படின்னாரா ராமச்சந்திரமூர்த்தி. சுவாமி வேதாந்த தேசிகரும் ஸ்ரீஸ்துதியில் தாயாருடைய கடாட்சம் எப்பேற்பட்டது அப்படின்னு எடுக்கிறார். யார் யாருக்கெல்லாம் கடாட்சம் கிடைச்சது அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார். யஸ்யாம் யஸ்யாம் திசி விஹரதே தேவி திருஷ்டிஸ்வதீயா தஸ்யாம் தஸ்யாம் அகம் அகமிகாம் தன்பதே சம்பதோகாகா. அம்மா மகாலட்சுமி, தேசிகர் சொல்கிறார், உன்னுடைய கடைக்கண் பார்வை எங்கே படுறதோ, இப்படி கடைக்கண்ணால் சீதா பிராட்டி பார்த்தான்னா அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நான் முன்னாடி போட்டுமா அப்படின்னு போட்டி போட்டுண்டு போகிறதுகளாம் அஷ்ட ஐஸ்வர்யங்களும். எந்த அதனால தான் அவளை அனுப்பினேன் அப்படின்னாராம். விபீஷணன் அனுப்பினேன் அப்படின்னு சொன்னாரா ராமச்சந்திரமூர்த்தி. இதை பார்த்துட்டு நம்ம ஆண்டாள் சொல்கிறா, எந்த சன்மானமும் நீயும் பிராட்டியும் சேர்ந்து கொடுக்கணும், அதை நாங்கள் நாடு புகழும் பரிசா ஏற்றுப்போம் அப்படின்னு சொன்னார்கள்.
நாடே புகழ மாதிரி பரிசை பெற்றார்கள். யாரு? குச்சலவர்கள். அகோ கீதஸ்ய மாதுர்யம் ஸ்லோகானாம் ச விசேஷதஹ அப்படிங்கிறார் வால்மீகி. மதுரமாக ராமச்சரித்திரத்தை கானம் பண்ணார்களாம் குழந்தைகள்லாம். வனத்தில் முதல்ல அங்கே தான் கானம் பண்ணார்கள். அதுக்கப்புறம் தான் அரங்கேற்றம்னு ராமருடைய சன்னதிக்கு வந்தா, அயோத்திக்கு வந்தா. அப்போ வனத்தில் இருக்கிற ரிஷிகள்லாம் என்ன இனிமை என்ன இனிமைன்னு அப்படியே மோகிச்சு போயிட்டாளாம் அவள்லாம். பாடின குழந்தைகளுக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கணுமே, சந்தோஷமாக என்ன கொடுத்தா? மான்தோல், பூநூல், கமண்டலம், விறகு வெட்டி, கட்டைகளை கட்டும் கயிறு, சின்ன கோடாரி, தர்பத்தாலான ஆசனம், மர உரி, இது எல்லாத்தையும் பரிசாக கொடுத்துட்டாளாம். சின்ன குழந்தைகள் அவளுக்கு போய் இதெல்லாம் பரிசாக கொடுத்துருக்காளே அப்படின்னா என்ன பண்ணுறது? அவாக்கிட்ட இருக்கிற பொருளைத்தானே அவள் கொடுக்க முடியும் பரிசா. அதனால அதெல்லாம் கொடுத்தார்களாம். இந்த குழந்தைகளுக்கு பிரம்மோபதேசம் பண்ணி வைக்க தகப்பனாரான அந்த பிரம்மத்துக்கு அதிர்ஷ்டம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறார்களாம். சீதா பிராட்டிக்கிட்டேருந்து நாடு புகழும் பரிசை பெற்றார் யார் அப்படின்னாக்க ஹனுமான். எப்போ பெற்றார், என்ன பெற்றார் அப்படின்னா, பட்டாபிஷேகம் நடக்கிறது. அந்த சமயத்தில் சீத்தை ஒரு முத்து மாலையை ஹனுமானுக்கு கொடுக்கறதுன்னு ஆசைப்பட்டாளாம். எதுவுமே ஆசைப்பட்டா உடனே ராமர்கிட்ட வந்து கேட்டுப்பா கொடுக்கலாமா அப்படின்னு. நம்மளை மாதிரி அது நான் பரவாயில்ல நான் பண்ணிடுறேன், அவர் இல்லைன்னா என்ன அப்படின்லாம் இருக்க மாட்டேன். பிராட்டிக்கு ராமர்கிட்ட கேட்குறாளாம் கொடுக்கலாமான்னு. எப்படி கேட்டா? கண்களால் கேட்டான். ஏன்னா பட்டாபிஷேகத்தில் அங்கே உட்காண்டிருக்கோம், வாய் திறந்து பேசலை. இதை நான் கொடுக்கட்டுமான்னு கண்களால் அனுமதி கேட்டாளாம். அவர் வாயால் சொன்னாராம் குடுன்னு. என்ன சொன்னார் அப்படின்னா, பிரதேகி சிபகே ஹாரம் யஸ்ய துஷ்டாசி பாமினி தேஜோ திருதிர் யசோ தாக்ஷ்யம் சாமர்த்தியம் வினயோ நயக பௌருஷம் விக்ரமோ புத்திர் யஸ்மின் நேதானி நித்யதா. எவ்வளோ சொல்லியிருக்கார் இந்த இடத்துல. யார்கிட்ட தேஜஸ், தைரியம், புகழ், திறமை, வல்லமை, அடக்கம், நீதி, ஆண்மை, பராக்கிரமம், அறிவு இவ்வளவும் இருக்கோ, இத்தனையும் பெற்ற ஒத்தனுக்கு இந்த மாலையை நீ கொடுக்கலாம் அப்படின்னு. ஹனுமனுக்கு இத்தனை திறமையும் இருக்குங்கிறத அவர் சொல்கிறார், நீ கொடுக்கலாம்னுட்டார். உடனே ஹனுமனை வாரும் அப்படின்னு கூப்பிடலை. மகாராணி உட்காந்த இடத்துலேருந்தே கொடுக்கலாம். ஆனால் எழுந்து போய் இந்த பைசை கொடுத்தாளாம். எதை கொடுத்தா? முத்து மாலையை ஹனுமனுக்கு கொடுத்தாளாம். ஏன் எழுந்து போய் கொடுத்தா அப்படின்னா, ஹனுமனுடைய கைங்கரியம் அவ்வளவு உயர்ந்த கைங்கரியம். இது ஹனுமானுக்கு கிடைத்த நாடு புகழும் பரிசு. என்ன பரிசு? ஆபரணமாகிய பரிசு அவருக்கு கிடைச்சதான். ஆபரணத்தை ஏன் கொடுத்தா பிராட்டி? சீதைங்கிற ஆபரணத்தை ராமர்கிட்ட சேர்ப்பித்து, ராமருங்கிற ஆபரணமாகிய சொத்தை சீதையோட சேர்ப்பித்ததற்காக கிடைத்த பரிசும் ஒரு முத்து மாலைங்கிற ஆபரணமே அப்படின்னு சொல்றார்கள். ஹனுமனுக்கும் ராமருக்கும், ஹனுமனுக்கு ராமரே நாடு புகழும் பரிசை கொடுத்தாராம். எப்போ கொடுத்தார் அப்படின்னா, ஒரு தடவை நாரதர் வான்வெளியில் போயிட்டே இருக்கார். எதை நோக்கி அப்படின்னாக்கா, அயோத்தியை விட்டு வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு பத்ரிகாசிரமம் போயின்னு இருக்கார். அந்த சமயத்தில் ஹனுமன் பத்ரிகாசிரமத்திலேருந்து திரும்பி வரப்போது ரெண்டு பேரும் பார்த்துக்கிறார். பார்த்துட்ட உடனே ரெண்டு பேரும் பேசுகிறா. ரெண்டு பேரும் பண்டிதர்கள் இல்லையா, உயர்ந்த விஷயங்களை பேசுகிறார்களாம். பேசிகிட்டே போகிறார்கள். சமுத்திரத்துக்கு நடுப்புற ஜெகஜோதியாக ஒரு இடத்த பார்த்துட்டார் ஹனுமன். இது யாரோட ஊர் அப்படின்னு கேட்டார். லங்கையை விட பிரகாசமாக இருக்கே இந்த ஊர், இது யாரோட ஊர் அப்படின்னு கேட்டார். உடனே நாரதர் சொன்னார், இது பலராமனுடைய ஊர் அப்படின்னார். உடனே கோபம் வந்துடுது. ஏன் பலராமனுடைய ஊர்னு சொன்னோன்னே கோபம் வந்தது அப்படின்னா, கரையை தூக்கி நிட்டார். மறுபடியும் சொல்லும், யாரோட ஊர்? பலராமனோட ஊர். யார் பலராமன்? என் ராமனை விட பலராமன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஊருக்கு போங்கோ, அங்கே போய் சொல்லுங்கோ, பல அப்படிங்கிற அந்த சப்தத்தை அவன் இழக்கணும், என் ராமன் தான் பலராமன் அப்படின்னு சொன்னாராம். அப்படி இழக்கலை அப்படின்னா இந்த ஊரையே சமுத்திரத்துக்குள்ள மூழ்க அடிச்சுடுவேன் அப்படின்னு விட்டாராம்.
நாரதர் பார்த்தார், நான் மாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், என்னை பிடிச்சி வந்து என்னோட பேசுன்னு சொல்லிட்டு கடைசியில் என்னை இப்படி மாட்டி விட்டுட்டாரே அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டு அந்த ஊருக்கு போனார். அங்கே சபையில் கிருஷ்ணன் சிரிச்சுட்டு உட்காண்டிருக்கானான். ஹனுமன் என்ன சொன்னாரோ அத்தனையும் சொன்னான். வந்ததே கோபம் பலராமருக்கு. கலப்பையை தூக்கிட்டு கிளம்பிட்டார். உடனே கருடன் பக்கத்தில் உட்காண்டிருந்தான். எல்லாரும் இருந்திருக்காங்க சபையில். கருடன் சொன்னாராம், நீரிரும், நான் போய் அந்த குரங்க ஒரு தட்டு தட்டிட்டு வரேன் அப்படின்னு வந்தாராம். தட்ட வந்த கருடனை தூக்கி சுழற்றி அடிச்சுட்டார் ஹனுமன். கிருஷ்ணர் திருவடியில் வந்து குத்துயிரும் கொலையுருமா வந்து விழுந்துதான் கருடன். கருடா, அடிபட்டு விடுத்தாடா, ரெக்கையெல்லாம் உடஞ்சி போயிடுத்தேடா அப்படிங்கிறார் கிருஷ்ணர். கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறார், சர்வலோகத்தில் உள்ள கதையை நான் கிரகிச்சுண்டு வந்துடுவேன், அரக்கரை கொண்டு வந்து அரண்மனையில் சேர்த்துடுவேன். தர்க்கமாய் பேசி போன நீர் தீரனா இருந்தீர். கருடா, ஒரு மர்க்கடம் எங்கே கொண்டு வரேன்னு போனேளே, எங்கே அந்த மர்க்கடம்னு மாதவன் கேட்டான். கேட்ட உடனே கருடன் என்ன பண்ணிட்டார், தலையை குனிஞ்சுட்டு உட்காண்டிருக்கார். அடிபட்டுன்று ரெக்கையெல்லாம் உடஞ்சி போய் பலராமன் பார்த்தார், நான் போகிறேன் இப்போவே அப்படின்னு கலப்பையோட சைனியங்கள்லாம் திரட்டின்று வந்தார். வந்த அடுத்த நிமிஷம் அத்தனை பேரையும் தன்னோட வாளாலேயே அத்தனை பேரையும் கட்டி சமுத்திரத்துக்குள்ளே போட்டுவிட்டார் ஹனுமான். பலராமன் தட்டு தடுமாறி பாவம் எழுந்து வந்தான். உடனே கிருஷ்ணர் சொல்கிறான், ஹனுமன் ரொம்ப கோபமாக இருக்க, வேறு வழியே இல்லை, அவர் கோபத்தை எப்படி தணிக்கணும் அப்படின்னா நான் ராமனாக மாறிவிடுறேன், பலராமா நீ லக்ஷ்மணனாக மாறிடும் அப்படின்னர். அதுக்கப்புறம் நாரதரை பார்த்து சொன்னார், சத்யபாமாவை போய் சீத்தையாக வர சொல்லுங்கோ அப்படின்னர். அப்படின்னு சொன்ன உடனே அவர் போய் சொன்னார், நீ ராமாயண கதை கேட்ட இல்லையா சத்யபாமா, பாரு உனக்கு சீதையாக நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிடுத்துனாராம். சத்யபாமா எப்பேற்பட்டவள்னா, அவள் அப்பா செயமந்தகமணின்னு ஒன்று கொடுத்துருக்கார். அது ஒவ்வொரு நாளும் 8 பாரம் தங்கத்தை கொடுக்குமா. அதனால அவ்வளவு செல்வம் படைத்தவள் அவள். அவளுக்கு கொஞ்சம் செருக்கு, தான் அழகு செல்வம் படைத்தவள்ங்கிற செருக்கு கொஞ்சம் உண்டாம், கர்வம். அதனால அவள்கிட்ட இருந்த எல்லா நகைகளையும், ஏன்னா இதுக்கு கூப்பிடுறாளே சபைக்கு, சீத்தையாக போகணுமே, அதனால எல்லா நகைகளையும் எல்லாத்தையும் அணிஞ்சுட்டு பட்டுப்புடவையெல்லாம் உடுத்திட்டு கல் கல் கல்னு வந்தாளாம். எந்த ஒரு நாட்டியக்காரி இங்கே அரங்கேற்றம் பண்ணதுக்கு வந்திருக்கா அப்படின்னாராம் கிருஷ்ணர். நாட்டியக்காரின்னு உடனே ஒரே துக்கம் வந்துடுத்து, அழுதுண்டே உள்ளே ஓடி போயிட்டா சத்யபாமா. நாரதர் உள்ளே போய், கல்யாண சமயத்தில் உள்ள சீதையை ராமருக்கு அத்தனை பிடிக்காது, அசோகவனத்தில் சோகமாக இருந்த சீதையை தான் ரொம்ப பிடிக்கும் ராமனுக்கு, அதனால் நீ அப்படி வா அப்படின்னு சொன்ன உடனே, இதை முதல்லையே சொல்லியிருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நகைகளெல்லாம் கழட்டி தூக்கி போட்டுட்டு தலையெல்லாம் விரிச்சுண்டு புடவையை கிழித்து இங்கே முடிச்சு அங்கே முடிச்செல்லாம் போட்டுண்டு தலைவிரி கோலமாக சபைக்கு வந்தா சத்யபாமா. பரமாத்மா இவள் கோலத்தை பார்த்து சிரிச்சுட்டார் உட்காண்டு. என் சீதை அசோகவனத்திலையும் நன்னா இருந்தாளே, இவள் பத்ரகாளினா வரா அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்னாராம். உடனே மறுபடியும் கோச்சுண்டு போயிட்டான். உடனே நாரதர்கிட்ட சொல்கிறார், போய் ருக்மிணி பிராட்டியை சீத்தையாக அழைச்சிண்டு வா, ஏன்னா அவள் தான் அந்த இடத்துல தகுந்தவள், அதனால் சீத்தையை அழைச்சிண்டு வா, ருக்மிணி பிராட்டியை சீத்தையாக சொல்லி அழைச்சிண்டு வா அப்படின்னு சொன்னார். உடனே ருக்மிணி பிராட்டி சீத்தையாக வந்து உட்காண்டாளாம். கருடனை கூப்பிட்டு, கருடன் அப்படியே பயந்துட்டு அங்கே படுத்துட்டுருக்கு, ரெக்கையெல்லாம் போய் கருடனை கூப்பிட்டு பவ்யமாக போய் ஹனுமனை உன்னோட முதுகில் சுமந்துண்டு வா அப்படின்னு சொன்னாராம். கருடன் ஹனுமனை முதுகில் சுமந்துண்டு வர, அந்த இடம் முழுக்க, அந்த ஊர் முழுக்க சுமந்துண்டு வர. கிருஷ்ண பரமாத்மா பட்டாபிஷேக ராமனா காட்சி கொடுத்தாராம் ஹனுமனுக்கு. முதல்ல ஹனுமனுக்கு சீதா பிராட்டி முத்து மாலையை பரிசாக கொடுத்தா. இப்போ என்ன பரிசு கொடுத்தார் ராமர் அப்படின்னா, தன் வாகனத்தையே கொடுத்து, வாகனம்னா பெரிய திருவடி, மேலே சிறிய திருவடி பவனி வர அழக பார்க்கிறார்களாம். துவாரகாவில் இருக்கிறவ அத்தனை பேரும், துவாரகாதீசனும் அந்த காட்சியை பார்த்தாராம். ஆனந்த கண்ணீர் விடுறாராம் துவாரகாதீசன். ஹனுமன் பண்ணின உபகாரத்துக்கு இது போதாது அப்படின்னு நினைக்கிறாராம் துவாரகாதீசனான ராமச்சந்திரமூர்த்தி அந்த இடத்துல.
இதுதான் நாடு புகழும் பரிசு. ஹனுமனுக்கு யார் கொடுத்தா அப்படின்னா ராமபிரானே கொடுத்த. இப்படி நாடு புகழும் பரிசுன்னு ஆண்டாள் கேட்குறாளே, என்ன பரிசுமா உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டார் ராமர். ஆபரண மழை அப்படின்னா. என்ன ஆபரண மழை? சூடகமே, தோள்வலையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் அப்படின்னா. பல்கலனும் யாம் அணிவோம்னு இங்கேயும் பாருங்க, ப்ளூரல்ல பன்மையில தான் பேசுகிறா. எல்லா அணிகலன்களும் எல்லாருக்கும் கொடுக்கணும், நாங்கள்லாம் அணிஞ்சுப்போம் அப்படிங்கிறா. 5 லட்சம் குடி பெண்களுக்கும் வேணும் அப்படின்னு கேட்குறா ஆண்டாள் இந்த இடத்துல. அசுகவனத்தில் சீதா பிராட்டி இருந்தபோது ஹனுமன் கொண்டு வந்து கொடுத்த ராம நாமாங்கித மோதிரத்தை பார்த்து அவனையே பார்த்த மாதிரி சந்தோஷமாக அதை எடுத்து தன்னோட உச்சி மேலே வச்சுண்டு சந்தோஷப்பட்டாளாம் சீதா பிராட்டி. பிராட்டி கொடுத்த சூடாமணிங்கிற ஆபரணத்தை பார்த்து சீதையை நினச்சி கதறி அழுதாராம் ராமச்சந்திரமூர்த்தி. ஜானகி மகிழ்ந்தாள், பெருமாள் அழுதாருங்கிறார் வால்மீகி. நகைப்படுத்தின பாடு அப்படின்னு இதை எல்லாரும் சொல்லுவாங்க. பட்டாபிஷேகத்தின் போது ராமர் சீதா பிராட்டிக்கு ஆண்டாள் சொன்ன ஆபரணங்கள் எல்லாத்தையும் அவரே பூட்டி விட்டார் அப்படிங்கிறார் வால்மீகி ஒரு ஸ்லோகத்தில். என்ன ஸ்லோகம் அதுன்னா, ஜாத ரூபமயைஹி முக்கியைஹி அங்கதைஹி குண்டலை சுபைஹி ச ஹேமசூத்ரைர் மணிபிஹி கேயூர வளையைரபி. அங்கதை அப்படின்னா தோள்வளைன்னு அர்த்தம். இவ கேட்டாளே தோள்வளை. குண்டலை அப்படின்னா தோடு. ச ஹேமசூத்ரை மணிபிகி, மணிபிகி ஹேமசூத்ரை மணிபிகினா செவிப்பூ அப்படின்னு அர்த்தம். மேல் காதில் அணிஞ்சுப்பா. அன்றைக்கே சீதா பிராட்டி மேல் காதில் அணிஞ்சுன்னு இருக்கா. இன்றைக்கி தான் எல்லாரும் குத்திக்கிறான்னு இல்லை, இன்றைக்கி தான் காது முழுக்க குத்திக்கிறாளே, இன்றைக்கி குத்திக்கிறான்னு இல்லை, அன்றைக்கே சீதா பிராட்டி குத்தின்னு இருக்கா. செவிப்பூன்னு ஆண்டாள் அதை பாடியிருக்கா. கேயூர வளையைரபி, காலில் அணியக்கூடிய பாடகம் சிலம்பு அது வேணும்னு கேட்டான். இத்தனையும் பிராட்டிக்கு நீங்கள் பூட்டி விட்ட மாதிரி எங்களுக்கும் பூட்டி விடணும், கொடுக்கணும்னு கேட்கல. நீங்கள் அவளுக்கு பூட்டி விட்ட மாதிரி, அவளை பூட்டி அழகு பார்த்த மாதிரி எங்களுக்கும் பூட்டி விடணும் அப்படின்னு கேட்குறான். அடுத்ததா சொல்கிறா, ஆடை உடுப்போம், எங்களுக்கு ஆடை கொடுக்கணும். எப்படிப்பட்ட ஆடை? என்ன ஆடை? காட்டுக்கு போகிற போது மர உரி எப்படி போட்டுக்கணும்னு பிராட்டிக்கு தெரியவே இல்லையாம். சபையில் வந்து நின்றுட்டா பிராட்டி, அதை எப்படி போட்டுக்கணும் அப்படின்னே தெரியல. அப்போது ராமர் என்ன பண்ணினார், க்ஷீரம் பவந்த சீதாயாக கௌஷேயஸ்யோபலிஸ்வயம், சீதையுடைய பீதாம்பரத்து மேலே அந்த மர உரிய ராஜசபையிலேயே ராமபிரான் உடுத்தி விட்டாராம் எல்லார் முன்னாடி. அது மாதிரி எங்களுக்கும் நீங்கள் ஆடையை உடுத்தி விடணும், அவளுக்கு உடுத்தி விட்ட மாதிரி ஆடையையும் உடுத்தி விடணும், நகைகளையும் நீங்கள் பூட்டி விடணும் அப்படின்னா. இதெல்லாம் முடிச்சாச்சு, அலங்காரம்லாம் பண்ணிண்டாச்சு. முதல்ல அலங்காரம், அதுக்கப்புறம் தான் ஆடை சொல்லியிருக்கா. பெண்களே எப்போதுமே அப்படி தான், முதல்ல அணிகலன்கள்லாம் செலக்ட் பண்ணிவிடுவா, அதுக்கப்புறம் தான் அதுக்கு தகுந்த ஆடையை செலக்ட் பண்ணுவாள். அங்கே அன்னைக்கு சீதா பிராட்டி பண்ணியிருக்கா, இன்னைக்கு இவாளும் அதை தான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா எல்லாம் ஆயிடுத்து, அலங்காரம்லாம் ஆயிடுத்து, வயிறு பசிக்கிறதே, அதனால பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அப்படின்னு அன்னம் எப்படி பால்லையே சமைக்கப்பட்டிருக்கணும், அது நெய்யால் மூடி இருக்கணுங்கிற பக்குவத்தை சொல்கிறாளாம் இந்த இடத்துல. அந்த க்ஷீரான்னத்தை உன்னோட பிரசாதமாக நாங்கள்லாம் சுவீகரிக்கணும். அது எப்படி நாங்கள் சுவீகரிக்கணும் அப்படின்னா, கூடி இருந்து குளிர்ந்து, எம்பெருமானே உன்னோட நாங்கள் கூடி இருக்கணும். உன்னை பிரிஞ்சு சீத்தை மெலிஞ்சு போயிருந்தா அந்த மாதிரி நாங்களும் உன்னை பிரிஞ்சு மெலிஞ்சு போயிட்டோம். நீ எப்படி இருந்த தெரியுமா, பரதனை பிரிஞ்சு நீ எப்படி வருத்தமாக இருந்தியோ மெலிஞ்சு போயிருந்தியோ அந்த மாதிரி எங்களை பிரிஞ்சு நீயும் வருந்தி இருந்தாய். இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டோம், ஏன்னா பட்டாபிஷேகம் ஆயின்ட்டுருக்கு. உன்னை பிரிஞ்ச வேதனையெல்லாம் போயிடுத்து எங்களுக்கு, அதனால கூடி இருக்கணும். அப்புறம் ஒரு வார்த்தை போடுறேன், குளிர்ந்து அப்படின்னு வார்த்தை போடுறேன். இதுவரை
எதெல்லாம் இந்த குளிர்ந்துங்கிற பதத்துக்கு ரொம்ப அழகாக ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணியிருந்தார். குளிர்ந்துன்னா எதெல்லாம் துக்கமாக இதுவரை இருந்ததோ, வருத்தமாக இருந்ததோ அத்தனையும் பகவானோட கூடிட்டா அது சுகமாக தெரிய ஆரம்பிச்சுடுமா. இதுக்கு ரகுவம்சத்தில் காளிதாசன் ரொம்ப அழகாக சொல்கிறார். பட்டாபிஷேகம் ஆகி அரண்மனையில் ராமாயண காட்சிகள்லாம் சித்திரமாக வரைஞ்சி வச்சுட்டோம். இந்த காலத்தில் கோவிலுக்கெல்லாம் போனால் சித்திரமாக எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சித்திரமாக வரைஞ்சி வச்சுட்டோலாம் எல்லாத்தையும். சீத்தையும் ராமரும் அந்த காட்சிகளை வேடிக்கை பார்த்துட்டே போனாலாம். பட்டாபிஷேகம் ஆனப்புறம் சீத்தை ராமபிரானை கூப்பிட்டு காட்டுறாளாம். இங்கே பாருங்கோ, இங்கே பாருங்கோ, சூர்பனகை வரா பாருங்கோ, இங்கே பாருங்கோ, காது மூக்கு அருந்து போயின்னு இருக்கா பாருங்கோ அப்படின்னாலாம். எப்படி சந்தோஷமா. இங்கே பாருங்கோ, ராவணன் என்னை தூக்கிட்டு போகிறான் அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னாலாம். வருத்தப்படாமல் சிரிச்சுட்டே சொன்னாலாம். ஏன்னா ஏன் வருத்தப்படலை? அப்போ வருத்தமாக இருந்தது, இப்போ வருத்தப்படலை, சிரிச்சுட்டே சொல்கிறா. ஏன்னா ராமரோட சேர்ந்துட்டா. அப்போ வருத்தம் எல்லாம் சுகமாக தெரிய ஆரம்பிச்சுடுத்து அவளுக்கு. அதுபோல தான் நாம் கூட வைகுண்டம் போயிட்டா பூமியில் நம்ம பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நினச்சி பார்த்தா நமக்கே சிரிப்பாக வரும். ஓ, நாம் இந்த கஷ்டம்லாம் பட்டிருக்கோமா அப்படின்னு. ஆனால் சிரிப்பாக வரும், வருத்தமே தெரியாது. ஏன்னா பகவான் பக்கத்தில் நாம் இருந்துட்டு அவனுக்கு நாம் கைங்கரியம் பண்ணிட்டு இருப்போம். இதைத்தான் எப்படி சொல்கிறார்கள்னா, குளிர்ந்து உன்னோட கூடி இருந்தால் குளிர்ச்சி அப்படிங்கிறாரு. எம்பெருமான் கூடிட்டா எல்லாமே குளிர்ச்சி, எல்லாமே ஆனந்தம், துக்கத்தோட கலப்பே இல்லாமல் நாங்கள்லாம் கூடி இருப்போம். இப்படிப்பட்ட சம்பாவனையை நீ எங்களுக்கு அருளணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினா. இது கேட்ட உடனே பெருமாளே என்னவா ஆயிட்டார்னா, பூட்டி விடணும்னு சொன்னாரே அவரே ஆபரணமாகவே ஆயிட்டாராம். பெருமாளே தன்னுடைய ஆடையெல்லாம் கொடுத்துட்டாராம். அவனே பால் சோறாவும் ஆயிட்டாராம். அத்தோட கூடி இருந்து குளிரக்கூடிய சம்பாவனையையும் கொடுத்துட்டான். இவளோட நோன்பை இவர்கள் பூர்த்தி பண்ணிட்டார்கள். இனி எல்லா சம்பாவனையும் கிடைச்சாச்சு. நாளையும் நாளை மறுநாளும் 2 பாசுரங்களில் சரணாகதி அனுஷ்டிக்கும் பாசுரம், அந்த 2 பாசுரங்களும் ஆண்டாள் திருவடிகளே சரணம்.